காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஜனநாயகன் படம் என்னதான் ஆச்சு, மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். சென்சாருக்கு போகியும் சென்சார் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நீதிபதி சொல்லியும் சில சிக்கல்கள் ஜனநாயகன் படத்துக்கு இருக்கு. வருமா வராதா? முதல்ல இந்த ஜனநாயகன் படத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல பேசுவோம். அது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை டிசம்பர் 18 சென்சாருக்கு அனுப்புகிறாங்க. சென்சார் போர்டு அந்த படத்தை பார்த்துட்டு டிசம்பர் 22 தயாரிப்பு நிறுவனத்தையும் இயக்குனரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 64 இடங்களில் கட்ஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சில வசனங்களை மியூட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டா நாங்கள் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த தயாரிப்பு நிறுவனம் இயக்குனர் 2 பேருமே இதுக்கு சம்மதிச்சுட்டு அந்த சென்சார் போர்டு சொன்ன கட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணி அந்த ரிவைஸ்டு கண்டென்ட்டை சென்சார் போர்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ சென்சார் போர்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. கூடி சீக்கிரம் அந்த சர்டிஃபிகேட் வந்துடும்னு இவங்க அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் சர்டிஃபிகேட் வரதில் தாமதம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த தயாரிப்பு நிறுவனம் சென்சார் போர்டை அணுகி என்ன பிரச்சனை, ஏன் இன்னும் சர்டிஃபிகேட் வரலைன்னு கேட்கும்போது வந்துடும் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்துருக்குறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 5 மாலை சென்சார் போர்டுலேருந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு மெயில் ஒன்று போயிருக்கு. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படத்தை ஒரு உறுப்பினர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு, அதாவது இந்த படத்துக்கு யூஏ கொடுக்கக்கூடாதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதனால் இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். ரிவைசிங் கமிட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் தர முடியும்னு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. இந்த மெயிலில் பார்த்த தயாரிப்பு நிறுவனம் ஷாக் ஆகி அடுத்த நாளே நீதிமன்றத்தோட உதவியை நாடுறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அவசர கால வழக்காக இந்த வழக்கை நீதிமன்றத்தில் எடுத்துக்கிறாங்க. நீதிபதி ஆஷா முன்னிலையில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் சார்பாக சதீஷ் பராசுரன் அப்படிங்கிற வழக்கறிஞர் ஆஜராகிறாரு. அவர் ரொம்ப பிரபலமான வழக்கறிஞர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சென்சார் போர்டில் 4 பேர் உறுப்பினர்கள் பார்த்துருக்காங்க, ஒரு தலைவர் பார்த்துருக்காங்க, மொத்தம் 5 பேர் பார்த்துருக்காங்க. தலைவர்லேருந்து மற்ற 3 உறுப்பினர்களும் இதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் இந்த 5வது நபர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. மெஜாரிட்டியை தான் நம்ம எடுத்துக்கணும். மெஜாரிட்டியை 4 பேர் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் மட்டும்தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ மெஜாரிட்டியை கணக்கில் கொண்டு இந்த சர்டிஃபிகேட்டை உடனே வழங்கணும்னு சொல்கிறாரு. இன்னொரு வாதமும் வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த சென்சார் போர்டு உறுப்பினராக இருக்கிற ஒருத்தரே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் எடுத்து வைக்கிறாரு. சென்சார் போர்டு பதில் வாதம் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சென்சார் போர்டுடைய முழு டிசிஷன், ஒரு படத்துக்கு யூஏ கொடுக்கலாமா, ஏ கொடுக்கலாமா, யூ கொடுக்கலாமா, எல்லாமே இப்போ 4 பேர் பார்த்த இடத்துல 4 உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. 3 பேர் ஓகேன்ட்டாங்க. இன்னும் தலைவர் ஓகேன்ட்டார். ஒருத்தர் அப்ஜெக்ஷன் தெரிவித்தது வாய் வார்த்தையோடு சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, அவர் இது புகார் கடிதமாக எழுதி டெல்லியில் இருக்கிற ரீஜனல் சென்சார் போர்டு ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது இது ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு தான் இதுக்கு என்னங்கிற முடிவை சொல்ல முடியும். அதனால் அது வரைக்கும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும். இப்போ உடனே அவசரத்துக்கு இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை நாங்கள் இஷ்யூ பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர் சார்பாக அரசு வழக்கறிஞர் அவங்க வாதத்தை வைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு சொல்கிறதா சொல்லிட்டு போகிறாங்க. காலையில் 10:30 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அந்த நீதிபதி ஆஷாங்கிறவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யூஏ சர்டிஃபிகேட் ஜனநாயகன் படத்துக்கு வழங்கிருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதுதான் இப்போ இந்த செய்தி வந்தோன்னே ஜனநாயகன் படக்குழுவினர் விஜய் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நீதிமன்றத்திலே சென்சார் போர்டு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். ஒரு நீதிபதி வழக்கை விசாரிச்சுட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மேல்முறையீடு போகிறோன்னு சென்சார் போர்டு சொன்னது. இன்றைக்கி மேல்முறையீட்டுக்கு அதே சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கு வருது. பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. பெஞ்ச் அப்படின்னா
இது 2 நீதிபதிகள் இதை விசாரிப்பாங்க. அந்த 2 நீதிபதிகளில் ஒருத்தர் வந்து தலைமை நீதிபதி, அதாவது வந்து இன்றைக்கி நம்ம சென்னை ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி அதில் இருப்பார். இன்னொரு நீதிபதியும் இருப்பார். 2 பேரும் சேர்ந்து இந்த வழக்கை மறுபடியும் இன்றைக்கி விசாரிப்பாங்க. அந்த வழக்கு விசாரணையை வந்து 3:30 மணிக்கு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த வழக்கு வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 தரப்பு வாதங்களையும் அவங்க கேட்டுட்டு, இந்த நீதிபதி ஆஷாங்கிறவங்க எதனால் வந்து இப்படி வந்து கொடுத்துடலான்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க, அதையும் வந்து பொருட்டில் கொண்டு அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. இது வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா, இல்லை வந்து சென்சார் ஆஃபீஸர்ஸ் கேட்குற மாதிரி 4 வாரத்துக்குள்ளே இந்த படத்தை பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. விசாரணையில் இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த விசாரணை எப்படி வந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விசாரணையில் இந்த 2 பெஞ்ச் நீதிபதிகள் இதை விசாரிச்சுட்டு யூஏ சர்டிஃபிகேட் வழங்கிருங்க அந்த ஆஷா நீதிபதி சொன்ன மாதிரியே அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா, அப்பையும் சில சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மேல்முறையீட்டுக்கு அடுத்து போகலாம், மறுபடியும் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போக முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, இந்த இவங்க வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னாலும் அந்த சர்டிஃபிகேட் இவங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போகலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, மாலைக்குள்ளே சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ளே எல்லா வேலைகளையும் இவங்க முடித்து புதன்கிழமை அன்றைக்கி தான் உண்மையாலுமே பொங்கல், அதாவது வந்து தை திருநாள்னா அன்றைக்கி தான் ஜனவரி 14 அன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னா, மேல்முறையீடு அவங்க போகலைன்னா, மேல்முறையீடு அவங்க போனால் அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும், எப்போ ரிலீஸ் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த 2 பேரும் சேர்ந்த நீதிபதி சென்சார் நிறுவனத்துக்கு அந்த வழக்கறிஞர் சொல்கிற வாதங்களை ஏற்றுக்கிட்டு நீங்கள் 4 வாரத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து விஜய் தரப்பு, அதாவது தயாரிப்பு தரப்பு வந்து மேல்முறையீடுக்கு போக முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இது எப்போ முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து யூஏ கொடுத்துருங்கன்னு சொல்லி இவங்க மேல்முறையீட்டுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா படம் வந்து பொங்கலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மேல்முறையீட்டுக்கு யாராவது ஒருத்தர் போகிற சூழ்நிலை ஆச்சுன்னா பொங்கலுக்கு அந்த படம் வராது. அது எப்போ வரும்னு நம்ம இப்போ சொல்லவே முடியாது. சார், நீங்கள் சொன்ன மாதிரி யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்னு சொன்னதுக்கப்புறமே இந்த மேல்முறையீடு அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லையா, இது எதனாலன்னு எடுத்துக்கலாம்? விஜய் அவர்களோட கடைசி படம்ன்றதுனால எடுத்துக்கலாமா, இல்லை சீன்ஸ் கட் பண்ணணும், அதில் வந்து மொழி, அதில் வந்து பேச்சுக்கள் வந்து சரியில்லை அப்படின்னு அந்த சீன் கட் பண்ணதுக்காக எடுத்துக்கலாமா, இல்லை அவர் அரசியலுக்கு வராரு, இது வந்து அவருக்கு பின்னாடி அரசியல் காரணமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நம்ம பலவிதமான யூகங்கள் இருக்குமா. இது வந்து அரசியல் காரணம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஜயோட கடைசி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் நிறைய தடங்கல் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த சென்சார் போர்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மெம்பரில் ஒருத்தர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார், அந்த எதிர்ப்புக்கு காரணம் என்னன்னு நீதிபதி கேட்குறாங்க. அங்கே என்ன அவர் சொல்கிறாருன்னா, இராணுவ அடையாளங்கள் சிம்பிள்ஸை வந்து இந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்படி இராணுவ அடையாளங்களை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான்னா பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்தும் போது அந்த சம்பந்தப்பட்ட ஹோம் மினிஸ்ட்ரிக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதை வாங்கி சென்சார் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்கணும். இந்த சென்சார் பண்ணும்போது இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க, ஆனால் வந்து பர்மிஷன் வாங்கலை அப்படிங்கிற வாதங்களை வைக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல பார்க்கணும்னா, அமரன் படம் வந்துச்சு இல்லையா, அது ஒரு இராணுவ வீரர் பற்றின கதை. அந்த படத்தை படமாக்குறதுக்கு முன்னாடி அந்த படக்குழுவினர் மொத்த டைரக்டர் வந்து டோட்டல் யூனிட் போய் இராணுவ அதிகாரிகளை சந்தித்து இது எப்படி இந்த படத்தை எடுக்கலாம், இந்த பேட்ஜ் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த ஷூ எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த கேப் எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான சிம்பிள் வைக்கலாம், லேபிள் வைக்கலாம், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதை வைக்கக்கூடாது எதை பயன்படுத்தக்கூடாது அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரிட்ட பெர்மிஷனும் வாங்கியிருந்தாங்க. அதனால் அங்கே எந்த பிரச்சனையுமே வராமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இராணுவம் பயன்படுத்துகிற விஷயங்கள் சிம்பிள்களில் பயன்படுத்தும் போது அது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு அம்சங்களை குறிக்கிற விஷயம். அதை வந்து இப்போ சினிமாவில் பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால தான் வந்து ஒரு உறுப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. இது வந்து அரசியலோட கனெக்ட் பண்ணி பேசுகிறதா வேண்டாமா அது நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் இது அரசியலோட கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்து விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, டிஎம்கேவோட சதி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, பிஜேபி டிஎம்கே இணைந்து இதை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி டிவிகே 2 பேரும் கூட்டாக சில விஷயங்களை செய்கிறாங்க, ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஜனநாயகனுடைய ட்ரைலர் வந்து
வந்து வந்துருச்சு. அந்த ட்ரைலரை பார்த்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த பகவந்த் கேசரியோட படத்தோட ரீமேக்கு அது அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க, இதில் ஒன்றும் பெருசாக புதுசாக இல்லை, வழக்கமான மசாலா படம் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பராசக்தியோட ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, இந்த படமே வந்து வித்தியாசமாக இருக்கும் போல், இது வந்து ஒரு மொழி பிரச்சனையை பேசக்கூடிய படமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சு இருக்குது அந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம். அதனால் வந்து விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கடைசி படம் ஜனநாயகனை சோலோவாக, அதாவது தனியாக வந்து 1000 தேட்டரில் 10 நாள் ஓட வச்சு பெரிய கலெக்ஷனை எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தார். அது வந்து நடக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எப்படின்னா, 9ஆம் தேதி இவங்க சொல்லிட்டாங்க, 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி வரதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 5 நாள் கேப் இருந்துச்சு. 5 நாளில் வந்து விஜய் படம் ஜனநாயகன் வந்து 1000 ஸ்க்ரீன்ஸில் ஓடிச்சுன்னா அது நிச்சயமாக பெரிய கலெக்ஷனை எடுக்க முடியும், அது ஓகே அப்படின்னு நினச்சாங்க. இப்போ இவங்க வந்து 9ஆம் தேதி, அவங்க 10ஆம் தேதியே வந்ததுக்கப்புறம் முதல் நாள் ஒரு நாள் மட்டும்தான் வந்து 1000 ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் ஓடும் ஜனநாயகன். அடுத்த நாள் வந்து பராசக்திக்கு பாதி, ஜனநாயகனுக்கு பாதி, 500 ஸ்க்ரீன்ஸாக வந்து குறையும் போது என்ன ஆகும்னா, இந்த கலெக்ஷனுங்கிறது பெரிய லெவலில் ட்ராப் ஆயிரும். அதனால் இதை வந்து விஜய் விரும்பலை. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இது நம்மளுடைய கடைசி படம், சினிமா விட்டு போகிறோம், இந்த கடைசி படத்தினுடைய ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இனிமேல் பல வருடங்கள் ஆகணும் இன்னொருத்தர் வந்து தொடர்றதுக்கு, அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை நம்ம பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு சில முட்டுக்கட்டைகள் இந்த நேரத்தில் வந்துட்டதுனால, இந்த போட்டியில் வந்து தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுனால தள்ளி வைக்கணுங்கிறதுக்காண்டி இது வந்து விஜயும் பிஜேபியும் சேர்ந்து வந்து இந்த பிளானை பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இது எது உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறது? பலவிதமான டிபேட்னா விவாதங்கள் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்கு. பலவிதமான யூகங்கள், அதன் அடிப்படையில் வந்து பல பேர் வந்து பலவிதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ நடக்கிற விஷயம், நம்ம வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் சென்சார் போர்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையாகவும், அந்த பட நிறுவனம் அதாவது தயாரிப்பாளருக்கு நடக்கிற ஒரு பிரச்சனையாகவும் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, இதை தவிர்த்து யூகங்கள்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி பல விதங்களாக பேசுகிறாங்க இல்லையா, இது வந்து விஜயா பிளான் போட்டு பண்ணுறாரு, விஜய் தான் பிளான் போட்டிருப்பாரு அடுத்து வரணும் அப்படின்னு. இப்போ வரலைன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, பொங்கலுக்கும் இல்லை அப்படின்னா எப்போ ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது? இது நம்ம சொல்லவே முடியாதுமா. அதாவது வந்து இப்போ நல்ல டைம்னா பொங்கல் தான். பொங்கல் ஏன் நல்ல டைம்னா, 10 நாள் ஹாலிடேஸ் இருக்குது, எல்லாருமே வந்து கொண்டாட்ட மனநிலையில் இருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து போனஸ் எல்லாருக்கும் போட்டிருப்பாங்க. இப்படி நிறையா பணப்புழக்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இப்போ சென்னையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்தவங்க தான், எல்லாமே தென் மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்க தான், திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், இப்படி எல்லாருமே அவங்க சொந்த ஊரில் போய் பொங்கல் கொண்டாடணும்னு நினைப்பாங்க. இப்போ சென்னை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து மால் இருக்குது, பீச் இருக்குது, தீம் பார்க் இருக்குது, பார்க் இருக்குது, இன்னும் பல என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் இங்கே இருக்குது. அது இல்லாமல் தேட்டர் இருக்குது. அதனால் தேட்டருக்கு அதிக பேர் போவாங்க. இப்போ எப்போவுமே புது படம் பொங்கலுக்கு வருதுன்னா. இப்போ வெளியூர்லலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு உசிலம்பட்டி மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சங்ககிரி மாதிரி சின்ன சின்ன ஊர்களெல்லாம் இந்த மாதிரி பெருசாக பீச்சு, பார்க்கு, மால்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா படம் தான். ஸோ பொங்கலில் வந்து ஒரு 10 நாள் ஹாலிடேஸ்னால் படம் பார்க்கணுன்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா சினிமா வந்து மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்ட் மீடியா, அதில் வந்து கிடைக்கிற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதனால் எல்லாருமே படம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் படம் வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்தால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வந்து நல்ல டைம், இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம், அது வந்து இப்போ மிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அது மிஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நம்ம இதெல்லாம் பேசினாலும், ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் அதில் விஜயை வரப்போகிற அரசியல் பற்றியும் சில காட்சிகள் அதில் இருக்கு இல்லையா, அந்த காட்சிகள் தான் இதுக்கான ஒரு தடையாக இருக்குது, யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்காததுக்கான தடையாக இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கிடையாதுமா. அதாவது வந்து பகவந்த் கேசரிங்கிறது மேக்ஸிமம் வந்து என்டர்டெயின்மெண்ட் படம், ஒரு ரீமேக் படம், ஒரு மசாலா படம். அதை வாங்கி ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஏன் ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னா, அது ஆல்ரெடி வந்து தெலுங்கில் பெரிய ஹிட்டான படம். அந்த கதையை இங்கே எடுக்கும்போது நிச்சயமாக இங்கேயும் ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான் வந்து வாங்கி பண்ணியிருக்காங்க. ரீமேக் அப்படின்னாலே ஒரு நம்பிக்கை தான். நீங்கள் வந்து எப்போவுமே ரீமேக் படங்கள் எதனால் வாங்குவாங்கன்னா, அந்த ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிருக்கு, நிச்சயமாக இங்கேயும் வெற்றி அடையும், பாதி வந்து வெற்றி உறுதி அப்படிங்கிறதுனால தான் ரீமேக் படங்கள் வாங்குவாங்க. அந்த மாதிரி இது விறுவிறு
ஜில்லுன்னு இருக்குது, விஜயனுடைய கடைசி படம், ஏதோ ஒரு கதையில் நடித்து சரியாக ஓடாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, இது வந்து ஆல்ரெடி ஜெயிச்ச படம், அதனால் இந்த படத்தை நம்ம தயாரிப்போம்னு சொல்லி இந்த படத்தை வாங்கி ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த சென்சார் அதிகாரி சொல்கிற மாதிரி இராணுவ சிம்பிளை பயன்படுத்தியிருக்கதா சொல்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அதை தவிர்த்து இதில் வேறு ஒன்றும் சர்ச்சை இல்லை. அதை ஒருவேளை அந்த காட்சியில் நான் நீக்கிறோம் அப்படின்னு இப்போ நடக்கிற விசாரணை, பெஞ்ச் விசாரணையில் அவங்க சொன்னால் கூட சரி நீக்கிருங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கூட சென்சார் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க இப்போ அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். அப்போ விஜய்க்கும் அந்த ஒரு பயம் இருந்திருக்குமா? ஏன்னா நம்ம கடைசி படம்ன்றது ரீமேக் படமாக பண்ணால் குறை சொல்ல மாட்டாங்க, இது ஆல்ரெடி வந்த கதை தானே, நம்ம புதுசாக பண்ணால் எங்கே ஃப்ளாப் ஆகிடுமா, அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான் அவர் இந்த கதையை சூஸ் பண்ணியிருப்பாரா? நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ரீமேக் படம் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து எப்படி காதலுக்கு மரியாதை ரீமேக் படம், கில்லி ரீமேக் படம், அப்புறம் வந்து இந்த பிரியமானவளைன்னு ஒரு படம் ரீமேக் படம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆதின்னு ஒரு படம் வந்துச்சு, அது ரீமேக் படம், அதுக்கப்புறம் வந்து பத்ரின்னு ஒரு ரீமேக் படம். இப்படி வந்து விஜய் வந்து நிறைய ரீமேக் படங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய ரீமேக் படங்களில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இன்னும் 15-20 படம் ரீமேக் படம் பண்ணியிருக்காரு. எல்லா பேரும் டக்குன்னு நிறைய படம் பண்ணியிருக்காரு சார். ஆனால் இது கடைசி படம். ஆமாம், அதே மாதிரி விஜய் அந்த மாதிரி படங்களில் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காருல. இப்போ கில்லிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒக்குடுன்னு ஒரு படம், அந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு, மகேஷ் பாபுவோட படம். அதை இங்கே வந்து கில்லின்னு பண்ணி பயங்கர ஹிட் ஆச்சா இல்லையா? அதே மாதிரி தெலுங்கில் பண்ண படம் அங்கே ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இங்கே பண்ணால் இங்கேயும் ரசிப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணுவாங்க. ஸோ கடைசி படம்னும் போது ஏதோ ஒரு கதையை எடுத்து ரிஸ்க் எடுக்கிறதை விட ரீமேக் படம் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அப்படி தான் வந்து இது ஒரு கமர்ஷியல் படம், அதனால தான் அது தேர்ந்தெடுத்திருக்காரு. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.